நிகழ்வு நடந்து வந்து கொண்டிருக்கிறது. பேசிய எல்லோருக்கும் தெரியும், இங்கே கூடி அமர்ந்திருக்கிற என் உறவுகள் ஒவ்வொருவருக்கும் தெரியும், திட்டமிட்டு இந்த அரசுகள் நம்மை புறக்கணிக்கிறது, நம்மை நிராகரிக்கிறது, நம்மை ஊதாசீனப்படுத்துகிறது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக இந்திய பெருநிலத்தை, அதாவது மத்திய அரசை எந்த கட்சி ஆள வந்தாலும் அது தமிழ் இன மக்களினுடைய உணர்வுக்கு, உரிமைக்கு, உயிருக்கு எப்போதும் முதன்மைத்துவம் கொடுத்து நின்றதில்லை. அது இனிவரும் காலங்களில் நிற்காது. இதற்கான காரணங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்தியாவில் இருக்கிற இனங்களிலே பல்வேறு மொழிகளை பேசிய இனங்கள் இந்த துணைக்கண்டத்தில் வாழ்கின்றது. ஆனால் இதில் கலப்பினம் இல்லாத தூய இனமாக இருப்பது தமிழர்கள் மட்டும்தான். மற்ற எல்லோருமே கலந்து பிரிந்து பிறந்தவர். மகளாயர்கள் இந்த மண்ணை ஆள வருகிற போது அவர்களுடைய தாய்மொழியான பாரசீக மொழியோடு சமஸ்கிருத மொழியில் கலந்து உருவான மொழி உருது. அதற்கு பிறகு சமஸ்கிருத மொழி அதிகமாகவும் பாரசீக மொழி குறைவாகவும் கலந்து உருவான மொழி இந்தி. இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலேயே மிக மிக பின்னாடி வந்த மொழி இந்தி. இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலேயே மிக மிக மூத்த மொழி தமிழ். ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் மக்கள் தமிழின மக்கள். மொழி ஞாயிறு தேவினேய பாவாளர் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம் தமிழினம் என்று தன் ஆய்வில் நிறுவுகிறார். வரலாற்று ஆய்வறிஞர் ஜோசப் பெஸ்கி அவர் 80,000 ஆண்டுகளுக்கு முன்பு காடுகளிலிருந்து மெதுவாக மனிதர்கள் நகர்ந்து நகரங்களை நோக்கி வரத் தொடங்கிய போது அவர்கள் பேசிய மொழியில் இருந்த ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்று வரை தமிழில் அப்படியே இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்ப இந்த நிலப்பரப்பில் வாழ்வதில் மிக மூத்த குடி தமிழ் இனம். புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார், இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். இந்த நிலப்பரப்பு முழுவதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதையர் மொழி கூட தமிழ்தான் என்று சொல்லுகிறார். அதே பொது உடைமை தத்துவத்தின் பிதாமகனாக இருந்த ஐயா சோதிபாஸ் அவர்கள் அதே கருத்தை ஆமோதிக்கிறார். ஆம், அம்பேத்கர் சொல்வதை நான் ஏற்கிறேன் என்று சொல்கிறார். அவ்வளவு ஒரு மூத்த இனம். பொருளாதாரத்துக்காக நோபல் பரிசை பெற்ற அமித்யா சென் என்கிற மேதை ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சொல்லுகிறார், இந்திய நிலப்பரப்பில் தமிழ்நாடு மட்டும் தனிநாடாக போயிருந்தால் உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாக வந்திருக்கும் என்று சொல்றார். அதற்கு காரணத்தையும் சொல்லுகிறார். அவரது செல்வ வளங்கள் அந்த நிலப்பரப்பில் இருக்கிறது என்று சொல்றார். இங்க இருக்கிறதுல இந்த ஒரு இனம்தான் மூத்த இனமாக இருக்கிறது. அதோடு தூய இனமாகவும் இருக்கிறது. 15ஆம் நூற்றாண்டில் மலையாளம் என்ற மொழியும் இல்லை, மலையாளி என்று எவனும் இல்லை. 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி தெலுங்கர் என்று எவரும் இல்லை. 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி கன்னடர் என்று யாரும் இல்லை. தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசி பிரிந்து பிறந்த மொழிகளில் ஒன்றுதான் இவைகள் எல்லாம். 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி காவிரியில் நமது அருமை பாட்டன் கரிகால் பெருவள சோழன் கல்லை நிகழ்த்துகிற போது கன்னடர் என்ற ஒரு இனமே கிடையாது. இப்படி ஒரு பெருமை மிக்க இனத்தின் மக்கள் இன்று சிறுமைப்பட்டு, அடிபட்டு, விரிபட்டு, செத்து விழுகிற ஒரு எளி நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதற்கான காரணம் ஒன்றுதான். இங்கே பேசிய என்னுடைய
சகோதரர்கள் எல்லாம் பேசினார்கள், வழக்கறிஞர்கள் எல்லாம். அரசியல்வாதிகள் அப்படியே பேசிவிட்டு கட்டி விட்டு போய்விடுவார்கள் என்று. நாங்கள் கட்டி விட்டு பேசிவிட்டு போய்விடுவோம், நீங்கள் ஓட்டை ஜெயலலிதா கருணாநிதிக்கு போட்டு விட்டு போய்விடுவீர்கள். நான் உங்களிடத்தில் ஒன்றை கேட்பேன், என் அன்பிற்குரிய சொந்தங்களிடத்தில். சேலம் உருக்காலை தனியார்மயப்படுத்தக்கூடாது என்று போராட்டம் நடக்கிறது நாட்டில். ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடாது என்று நெடுவாசலில் போராட்டம் நடக்கிறது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற சொல்லி கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் பெருமளவில் போராட்டம் நடக்கிறது. பவானி ஆற்றின் குறுக்கே அணை கட்டாது என்று கோவை மாவட்டத்தில் போராட்டம். மேகதாதுவில் அணை கட்டாது என்று போராட்டம். காற்றை எடுக்காது என்றுதானே போராடுகிறாய். காற்றை எடுத்தால் என்ன பிரச்சனை? என் தண்ணீரை வீணாக்குவாய். நேரடியாக தண்ணீரை உறித்துக் கொள்கிறேன். தாமிரபரணியில் தண்ணீர் எடுக்க போகிறான். தாமிரபரணியில் தண்ணீர் எடுக்காது என்று போராட்டம். இந்த போராட்டங்கள் எல்லாம் தீவிரமடைந்து கொண்டு வருகிற போது தம்பி டீச்சர் சுடப்படுகிறான், செத்து போகிறான். அதை தடுப்பதற்கு, அதை கண்டிப்பதற்கு மொத்த தெரிந்து போராட்டம். தமிழன் கால்பந்தாட்ட வீரனுடைய காய் சிக்கிய பந்து போல எந்த ஊரைத்தாலும் ஓடிக்கொண்டிருக்கிற நிலைமையை நாம பார்க்கிறோம். இந்தியாவில் எங்குமே மலைகள் இல்லையா? தமிழர்களுடைய பெரிய வரமான இயற்கையின் சொத்தான மேற்கு தொடர்ச்சி மலையில தான் நீச்சுன்னு ஆய்வு செய்யணுமா? இதை விட உயர்ந்த மலை இமயமலை இருக்கே, அங்க போய் குடையக்கூடாதா? குடையலாம். ஆனா அங்க தமிழர்கள் வாழல. பிரச்சனை என்னன்னு பாக்கணும். என்ன கட்சிகள் எல்லாம் இங்க அணு உலையை திறக்க சொல்லி போராடுதோ அந்த கட்சி தான் கேரளாவில் அணு உலை வைக்கிறாங்க. நான் வெளிச்சத்துல வாழ்றதை விட உயிரோட வாழ்றதுக்கு முக்கியத்துவம் போடான்ட்டான். ஏன் கேரளாவில் ஹைட்ரோ கார்பன் எடுங்களேன், ஏன் அங்க போய் நீச்சல் எடுங்களேன், ஏன் அங்க இருக்கிற மலைகளை நீட்டு ஆய்வு செய்யுங்களேன், ஏன் அங்க ஒரு அணு உலை வச்சு காட்டுங்களேன். முடியாது. ஏன்னா அங்க நல்ல ஆத்தாள் கப்பனும் பிறந்தவன் அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கான். அதான் அங்க இருக்கிற பிரச்சனை. கேரளாவில் ஆத்து மணல் அள்ளுங்கல, கர்நாடகாவில் நீங்க ஆத்து மணல் அள்ளுங்கல, ஆந்திராவில் ஆத்து மணல் அள்ளுங்கல, அங்கேதான் தடை. ஆனா இங்க யாராவது ஆத்து மணல் அல்லாதேன்னு போராடுனா அவனை தூக்கி சிறையில அடை. இங்க இருக்கிற நிலைமை. அங்க மேகதாதுல அணைய கட்டுவான், இங்க பவானியில அணைய கட்டுவான். தமிழ அவனுக்கு வண்டி வண்டியா மண்ணெண்ணி கொட்டுவான். இந்த கட்டிட்டே இருப்பான். இதுக்கு என்ன காரணம்? காங்கிரஸ், பாரதிய ஜனதா, திமுக, அதிமுக இந்த 4 கட்சியை தாண்டி இத்தனை பிரச்சனையும் இந்த இன மக்களுக்கு வந்துச்சா? இதுக்கு யாராவது பதில் யாராவது பதில் சொல்லுங்க. கச்சத்தீவை பறிச்சு கொடுத்தது யாரு? கச்சத்தீவை காங்கிரஸ் ஆளுது, பாரதிய ஜனதா ஆளுது. 2 ஒரே கருத்தை உச்ச நீதிமன்றத்தில் சொல்லுது. 2 கட்சிக்கு எந்த வெளியுறவு கொள்கையிலையும் மாற்றல, பாதுகாப்பு கொள்கையிலையும் மாற்றல, பொருளாதார கொள்கையிலையும் மாற்றல, எந்த கொள்கையிலையும் மாற்று கிடையாது. கல்விக் கொள்கையோ நீர் மேலாண்மை கொள்கையோ எதுலையுமே மாற்று கிடையாது. கச்சத்தீவு என்ன? கச்சத்தீவை திருப்பி எடுக்கிறோம் என்கிற பேச்சுக்கே இடமில்லை. கச்சத்தீவு கொடுத்ததுதான். அது எப்போதும் இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்ததில்லை. இப்ப நுட்பமா ஒரு செய்தியை நம்ம கவனிக்கணும். எப்போதுமே இந்தியாவுக்கு சொந்தமாக இருந்தது இல்லை கச்சத்தீவு. உனக்கு சொந்தமாக இல்லாத ஒன்றை நீ எப்படி எடுத்து கொடுத்த? திருடி கொடுத்தியா? அப்ப அனாதே அங்க ஒரு தீவு கிடந்துச்சு. யாருக்கும் சொந்தமாக எப்படி இருந்தது? கச்சத்தீவு இந்தியாவுக்கு எப்போதும் சொந்தமாக இருந்தது இல்லை. அது தமிழின் பரம்பரை சொத்து. எங்கள் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்து, எங்களுடைய பூர்வீக நிலம். அதை எடுத்து கொடுத்தது அம்மையார் இந்திரா காந்தி. அந்த நேரத்தில் அதிகாரத்தில் இருந்தது யாரு? திமுக. இந்த அளவுக்கு கூட மக்களை திரட்டி போராடி என் மீனவ சொந்தங்கள், என் தமிழ் மக்களினுடைய வாழ்வாதாரம் பறிபோய்விடும், கச்சத்தீவு கொடுக்கக்கூடாது என்று ஒரு போராட்டத்தில் ஒரு தெரிஞ்சு. ஆனா அன்னைக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையும் கச்சத்தீவு மிக்க போராடுவோம், கச்சத்தீவு மிக்க போராடுவோம், கச்சத்தீவு மிக்க போராடுவோம். எப்படி போராடுவீங்க? எப்ப நிற்க? அவர் சொல்றார், சிங்கள பிரதமர் சொல்றார், ஐயா ரணில் விக்ரமசிங்க சொல்றாரு, இந்தியா ஒருபோதும் கச்சத்தீவு திருப்பி கேட்காது, கிளைம் பண்ணாது. அவர் சொல்லிடுறாரு. அப்படின்னா எந்த துணிவுல சொல்றாரு அவரு? இது ஒரு நாடு.
எங்க ஆளுங்க ஏன்டா தனிநாடு கேட்கறீங்கன்னு கேட்கறோம். நீங்க சின்ன கேட்டால பாகிஸ்தானு அதை விட 1000 காரணம் இருந்துச்சுன்னா உனக்கு தனிநாடு கேட்கறதுக்கு. நீ ஏன் இந்திய தாய்மொழி ஆக்கணுன்ற சுதந்திரம் போக போகுது? நீ ஏன் தனிநாட்டு தமிழ்நாடு தனிநாடா கேட்கல? 5000 கிலோமீட்டருக்கு அங்க இருக்கணுன்ற அவங்க சுதந்திரம் போக போகுது. நமது மொழி, நமது பண்பாடு, நமது வாழ்க்கை முறை எல்லாம் தனி. நம்ம தனிநாடு கேட்டுருக்கலாம்னா சின்ன நாடாயிடும். எல்லா பேரும் வந்து நம்மளை அடிச்சு போடுவா. பெரிய நாட்டோடு சென்றிருந்தா பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லி யாரு நம்ம முன்னோர்கள். இப்ப பெரிய நாட்டோட இருக்கான், 840 செத்து கிடக்கா. எவன் கேட்கல. வலிமைமிக்க கடற்படை ராணுவம் இந்திய எனக்குல என்ன பண்ணிட்டு இருக்கு? நான் கூட கேட்டேன், கடற்படை ராணுவம் இருந்து பல்லாங்குடி ஆடிட்டு இருக்குது, அதுக்கு வேலை இல்லை. என்ன பாதுகாப்பு பண்ணியே செய்யுது? இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, படிச்சவங்க, எல்லாம் கற்றிருந்த சார்ந்தவர் பெருமக்கள். சொந்த நாட்டு மக்களில் 840 பேரை சுட்டு கொண்டிருக்கு இலங்கை கடற்படை. ஒரு தடவை கூட தன் நாட்டு குடிமகனை சுடும்போது இலங்கை ராணுவம் தாக்கும் போது தடுத்து பாதுகாத்து பத்திரமாக திருப்பி அனுப்பது இந்திய ராணுவம் என்று ஒரு செய்தி கூட வந்தது. இதுக்கு முன்னாடி டைட்டஸ் நம்ம தம்பி அவரோட சத்தத்துக்கும் ஓடியாந்து அழுதுட்டு இருந்தான். அதுக்கு முன்னாடி ஒரு தம்பி செத்து போயிட்டா வந்தேன். ஒரு அம்மா ஏன் சட்டையை பிடிச்சிட்டு அடிச்சு அடிச்சு அழுகுது. இதை தாடி எடுத்து இது இந்த சின்ன வயசுல 19-20 வயசுல இப்படி விதவையா இருக்கிறத பார்க்க வேண்டி வந்தா எதுக்கு வந்தாங்க? நான் தான் சிக்கிருக்கேன் கையில. அடிச்சு அடிச்சு அழுது என்ன செய்யறது? இதை பாக்குறதுக்காக வந்தேன். வேற என்ன செய்யறது? அன்னைக்கு டைட்டஸ்க்கு என்ன நடந்தது? இலங்கை இந்தியா கிரிக்கெட் ஆடுது உலக கோப்பையில. இறுதி ஆட்டத்துல இந்தியா வெல்ல போகுது. அவன் வெல்ல போகும்போது கப்பலுக்குள்ள வந்து அவன் பார்த்துருக்கான் விளையாட்ட. இந்தியா வெல்லுது, இலங்கை தோக்குது. போவன் யார் மேல? தமிழ மேல. டைட்டஸ் 5 பேர் கூட போனவங்க கப்பல்ல. அந்த படக 6 கப்பல் சுத்தி நிக்குது. 6 கப்பல் சுத்திக்கிடுச்சு. 6 கப்பல் சுத்தி 1 மணி நேரம் கடல்ல நிக்குதுன்னா இந்திய கப்பல் படை என்ன செய்யறது பார்க்காம 6 கப்பல் ஒரே இடத்துல குவிஞ்சு நிக்குது. அங்க என்ன நடக்குதுன்னு ஏன் பார்க்கல? அங்க போய் சித்திரவதை செஞ்சு கழுத்துல இரும்பு கம்பியை கட்டி, ஆணுறுப்புல கட்டி, மணிக்கட்டுல கட்டி, கண்ணக்கால கட்டி அங்கமா அறுத்து கொண்டு வீசி போயிட்டான். அப்ப அவ்வளவு நேரம் இந்த கடற்படைக்கு வேலை என்ன? யாரிடம் இருந்து யாரை பாதுகாக்க இந்த நாட்டின் வலிமை மிக்க கடற்படை கடலுக்குள்ள நிற்கும். இதுக்கு என்ன பதில் இருக்கு? ஒன்றும் பதில் இல்லை. ஒரு பதிலும் சொல்லாது. இதை விட கொடுமை என்னன்னு கேளுங்க. இலங்கை கடற்படை நிக்குது, இந்திய கடற்படை நிக்குது. தூத்துக்குடியில ஒரு கப்பல் வந்து நங்குரம் போட்டு நிக்குது. 2 நாளா யாரோ ஒரு கப்பல், அடையாளம் தெரியாத ஒரு கப்பல் தூத்துக்குடியில வந்து நங்குரம் போட்டு நிக்குது. இந்த கப்பல் யாருதுன்னு போய் பாக்குறான், அது அமெரிக்காவில். கப்பல் முழுக்க ஆயுதம். வந்த 20 பேரை தூக்கி அப்புறம் கைது பண்றான். இதுக்கு பதிலாக அமெரிக்காவில் துணை தூதரா இருந்த தேவையான கோபுரங்களை அழிந்துட்டு உள்ள போடுறான். இப்ப என்ன சொல்ல வரான்? நீ இத்தனை பேர் அங்க கடற்படை பாதுகாப்பு போட்டிருந்தாலும் சரி, நான் உள்ள நினைச்சா வருவேன்டான்னு வந்து காட்டுறான். யாரு? உலக சண்டியர் அமெரிக்கா. இதுதான் இவங்க பாதுகாக்கிறாங்க. நின்றுட்டு ஒரு கப்பல் தூரத்துல ஒரு அடையாளம் தெரியாத வெளிநாட்டு கப்பல் வருது அப்படின்னா அத தொலை தூரத்துல மறைச்சு கூட கைது பண்ணல. நம்மளை கொள்றதுக்கு ரேடார் கொடுப்பான், நம்மளை கொள்றதுக்கு தொலைநோக்கு தெரிவு கொடுப்பான். ஆனா இதையெல்லாம் தொலைநோக்கு தெரிவு வச்சு ரேடார் வச்சு கண்காணிச்சு தடுத்து நிறுத்த மாட்டான். இந்த நாட்டு ராணுவத்தை நம்பிதான் நம்ம பாதுகாத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நுட்பமா கவனிச்சுக்கணும். 138 படகு பறிச்சு வைக்கப்பட்டிருக்கு. ஒரு படகு வேற 30 லட்சம் 40 லட்சம். எவனு சொந்த காசு போட்டு வாங்கல, வட்டிக்கு காசு வாங்கி தவணை முறையில கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சி கட்டிடலாங்கிற நம்பிக்கையில 50 குடும்பம் 60 குடும்பம் பிழைக்கிற ஒரு படகு பறிச்சு வச்சுக்கிறான். பறிச்சு நான் தான் வைக்க சொன்னேன்னு இந்த நாட்டில் 2ஆம் காந்தியாக இருக்கிற ஐயா சுப்பிரமணிய சொல்றாரு. அத ஒருவே கண்டிக்கல. அவர் வாய்க்கு எங்களை பொறுக்கிறாரு. அடுத்த 2ஆம் கட்ட காந்திகளா இருக்கிறாங்க. அடுத்த மாபெரும் தலைவர்கள் எங்களை தேச துரோகி, பிரிவினைவாதிகள், சமூக விரோதிகள். எங்க அண்ணன் தம்பி செத்ததுக்கு, எங்க ஆத்தாளாக்கு கண்ணீரை துடைக்கிறதுக்கு போராடுற நாங்களெல்லாம் சமூக விரோதிகள், பிரிவினைவாதிகள், தேச துரோகிகள் தான். இதை விட எங்களுக்கு பெருமையும் மதிப்பும் வேற எதுவும் இருக்க முடியாது. அப்படி ஒரு சமூக விரோத செயலை, அப்படி ஒரு பிரிவினைவாத செயலை, அப்படி ஒரு பயங்கரவாத செயலை தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டிருக்கலாம். அது எந்த ஒரு சிக்கலும் நமக்கு இல்லை. நாம எழுப்புற கேள்வி 138 படகை, உன் நாட்டு குடிமக்களின் படகை
தெற்காசிய பிராந்தியத்தில் வலிமை மிக்க துணைக்கண்டம் இந்தியா, ஒரு வளர்கிற வல்லாதிக்க நாடு, ஒரு இத்தனையோண்டு நாடு இலங்கை. அந்த நாடு உன் நாட்டு குடிமகனின் படகை பறித்து வைத்துக் கொண்டு தர முடியாது என்கிறது, அரசுடைமையாக்கி கொண்டது. அதை திருப்பி வாங்கி கொடுக்க உன் நாட்டு குடிமக்கள் ஒப்படைக்க வக்கற்ற துப்பற்ற நீ அவனுக்கு பல ஆயிரம் கோடியில் போர்க்கப்படை பரிசு கொடுக்கிற. யாருடைய காசு? மகனை சாக கொடுக்குறாரு. எங்க ஆத்தாளப்பன் காசுல இருக்கிற வை காசு வரைக்கும் அந்த கப்பல் காசு. இங்க கூடி நிற்கிற எங்க ஒவ்வொருத்தன் காசு இருக்கு. எங்க காசுல அவனுக்கு போர்க்கப்பல் பரிசு. யார சொல்வதற்கு, யாரோட சண்டை போடுறது? அறிவார்ந்த இனத்தில் மக்கள் சிந்திக்கலாம். 35 ஆண்டுகள் இலங்கை சண்டை போட்டுருக்கு. சீனாவோடவா, பாகிஸ்தானோடவா, இந்தியாவோடவா? 35 ஆண்டுகள் சண்டை. அதே நாட்டுக்குள் வாழ்ந்த தமிழின மக்கள் சொந்த நாட்டு மக்களை கொண்டுடிக்கிறதுக்கு சண்டை. 34 ஆண்டுகளாக அந்த சண்டையை தடுத்து காத்த இன மக்களை பாதுகாப்பாக வைத்திருந்த புரட்சியாளர் தலைவர் பிரபாகரன் என்பதை நன்றிக்குரிய தமிழ் மக்கள் மறந்து விடக்கூடாது. இன்னைக்கு தொட்டதுக்காக மீனவனை சுட்டு போடுறான், படகை பறிச்சு போடுறான். விடுதலை புலிகள் என்ற அந்த மான மறவர்கள் படை தமிழீழ மண்ணில் நிற்கிற வரை ஒரு மீனவனை அவன் தொட முடியல, தொடல. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் படகால போகும்போது பார்த்துட்டு நம்ம மீனவர்கள் மீன் பிடித்து கொண்டு நிற்பாருங்க. வரிசையா வரும்போது நம்ம பிள்ளைகளை கையாட்டி கொண்டு வந்தேன் நான். அப்ப ஆள் இருந்தது. இன்னைக்கு நான் ஏற்று போனா ஒருத்தன் இல்ல, அடிக்கிறான். எந்த நாட்டு குடிமகனை சுட்டு வீழ்த்துறான் சிங்கள ராணுவம். அவனுக்கு தர மேம்பாட்டு பயிற்சி கொடுப்பது யாரு? இதே நாடு. என்னுடைய நிலப்பரப்பில் வைத்தேன், இதே தமிழ்நாட்டுக்குள்ள வைத்தேன் தர மேம்பாட்டு பயிற்சி. எதுக்காக? நல்லா புரிவாக்கி சொல்லு, நல்லா புரிவாக்கி சொல்லுப்பா. நீங்க எடுத்து பாருங்க, தோட்டாயிரம் கொடுத்ததா இருக்கும். துப்பாக்கி வாங்கி பாருங்க, நம்ம காசுல வாங்கி கொடுத்ததா இருக்கும். இதன் நோக்கம் என்னன்னா, இந்திய கடற்கரைக்குள் நாம நுழையணுங்கிற, மீன் பிடிக்க போகணுங்கிற எண்ணமே நமக்கு இருக்கிற. இந்த அரசியலை நீங்க புரிந்து கொள்ளணும். ஏன் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கல? ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு காட்டுகிற தீவிரத்தில் ஒரு துளியாக கூட காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறது இந்த அரசு காட்டலையே. சட்டையை கிழிச்சு விட்டதுக்கு சர்வதேச பிரச்சனையாக்கி குடியரசுத் தலைவரை சந்தித்த எதிர்கட்சி தலைவர் ஏன் இந்த காவிரி மேலாண்மை அமைக்கிறதுக்கு இத்தனை உறுப்பினர் குடியரசுத் தலைவர் சந்திக்கல, மற்ற கட்சி தலைவர் சந்திக்கல. பூவாத்துல போய் மொத்த உறுப்பினர் கூடி முயற்சிருந்த நீங்க மொத்த உறுப்பினர் சேர்ந்து குடியரசுத் தலைவரையோ நாட்டின் பிரதமரையோ சந்திச்சு காவிரி மேலாண்மையோ அமைக்கணும். ஏன் போறாங்க? நோக்கம் இல்ல. காவிரி மேலாண்மையை அமைத்து அதன்படி பருவத்திற்கு உரிய நீரை தந்தை விவசாயிகள் பெற்றுட்டா அவன் விவசாயம் பண்ணுவான், விளைநிலத்தை விட்டு வெளியேற மாட்டான். அப்படி வெளியேறலைன்னா நிலம் கிடைக்காது. பல லட்சக்கணக்கான ஏக்கரை கைப்பற்ற முடியாது. கைப்பற்றினால்தான் மீத்தேன் காற்று எடுக்க முடியும், சேல் எரிவாயு எடுக்க முடியும். எல்லாம் எடுத்துட்டு அவன் வாகனத்தை படிச்சு விரட்டி விட்டாதான் பூமியில் இருக்கிற நிலக்கரியை தோண்ட முடியும். இது பன்னாட்டு முதலாளிகளின் வேட்டைக்காடு. அதுல நீங்கள் நான் அவனுக்கு இடையூறா இருக்கான். அவன் சந்தை விரிவாக்கத்துக்கு நம்ம பெரிய இடையூறா இருக்கான். அதான் பிரச்சனை. இந்த கடல் பரப்பு அவனுக்கு தேவைப்படுது. நீங்களா வெளியேறிடணும், நாமளா விட்டுட்டு போயிடணும் வேற தொழிலுக்கு. அதான் பிரச்சனை. என்ன திருவண்ணாமலையில வந்து அவன் கடற்படத்தில் அமைக்கிறாச்சு. கச்சத்தீவை வந்து போடலையா? கச்சத்தீவை இருக்கா இல்லையா? கச்சத்தீவை சீனை எடுத்து போட்ட டேரா போட்டு கொடியேற்றி நிக்கிறானா இல்லையா சீனை? அப்ப இந்த திருவண்ணாமலையில அவன் வந்து அம்மன் தோட்டாவில வந்து அவன் கடற்படத்தில் அமைச்சிருக்கானா இல்லையா? அவன் மீன் பிடிக்கிறானா இல்லையா? எப்படி பிடிக்கிறான்? வலை போட்டா, படகு போட்டா, குப்பையை இழுக்கிற வேக்கம் கிளீனர் வச்சு வீட்டுல அப்படி இழுப்பம் பாருங்க. அப்படி குப்பைக்கு கொண்டு சட்டு உறிஞ்சு பாருங்க. அப்படி குழாய் உள்ள விட்டான்னு வச்சுக்கிற 30-40 கிலோமீட்டர் இருக்கிற மொத்த மீனையும் உள்ள இருக்கணும், தள்ளிடும். உங்களை மாதிரி படகு மீன் பிடிக்கிறதுல நம்மள மாதிரி அவன். ஆனா சொல்றது என்ன, நீ 8 மணி போடுற, 1 மணி போடுற, 4 மணி போடுற, இதுதான் பேசிருப்பான். தொட்டதுக்கெல்லாம் நம்ம மேல வைக்கிற குறை என்ன? தொலைக்காட்சியில தமிழர் நாட்டுல நடக்கிற தொலைக்காட்சியில தமிழருக்கு எதிராக பேசி இறங்கிட முடியுது. இந்த நாட்டுல இத்தனை மாநிலம் இருக்கு, எந்த மாநிலத்திலேயாவது ஒரு தொலைக்காட்சியில தமிழன் பொது விவாதத்துல இறங்கி விவாதத்துல கலந்து பேசுனது யாராவது பார்த்தேன்னு சொல்லுங்க. ஆனா இங்க பேச்சு நீங்க நீங்க இளையாண்டி போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்மளுக்கு எல்லாம் பேசுறதுக்கு ஆள் இருக்கீங்க. எல்லை தாண்டி வந்தா சுடணும்னு எந்த நாட்டுல சட்டம்?
விளையாட்டுல கூட பாகிஸ்தானோட நட்போடு இருந்ததில்லை. விளையாட்டுல கூட பகையா இருக்கான் பாகிஸ்தானோட. ஆனா இதுவரை இடையாண்டி வந்த எந்த மீனவனையும் பாகிஸ்தான் சுட்டதில்லை. சிறைப்படுத்துவான், வழக்கு நடக்கும், தண்டனை ஆள முடியும்னு வருவான். இல்ல இந்திய அரசு கேட்டதுனால ஒரு நல்ல ஒப்பந்த நல்ல அடிப்படையில் விடுதலை செய்வான், ஒரு நட்பின் அடிப்படையில். இப்படிதான் நடந்திருக்கு. எல்லை தாண்டி வந்தாங்கிறதுக்காக மீனவன் சுட்டு வீழ்த்தப்பட்டதே கிடையாது, ஒரு பகை நாடு கூட செய்யல. ஆனால் நீ வாய்க்கு வாய் இலங்கையின் நட்பு நாடு நட்பு நாடு நட்பு நாடு என்று பேசிக் கொண்டிருக்கிற உன் நட்பு நாடு என்ன வேலை செய்து பாரு. இதுவரை ஒரு கண்டனம். பாகிஸ்தான்ல இருந்து ஒரு தீவிரவாதி வந்துட்டா எல்லை தாண்டிய பயங்கரவாதம் என்று அறிவித்து உடனே அவன் முகாமை தாக்கி அடிக்குது இந்திய ராணுவம். நாங்க வரவேற்கிறோம், அது தேச பற்றா பார்க்கிறோம். சரி, அந்த அந்த தீவிரவாதிகளே அழிக்கிறீங்க. சரி, அப்ப வேளாண் வரைக்கும் விரட்டி வந்து சுட்டது, கச்சத்தீவு வரைக்கும் விரட்டி வந்து சுட்டது, இது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இல்லையா? இதை எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஏன் அறிவிக்கல? எல்லையில வந்து ரெண்டு ராணுவ வீரனை கருத்து அறுத்து போட்டது பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள். நீங்க இதை நுட்பமா கவனிக்கணும். எல்லையில நிக்கிற இந்திய ராணுவ வீரனை பாகிஸ்தான் வீரர்கள் கழுத்தை அறுத்து கொலை செய்யறாங்கன்னா இந்த ராணுவ வீரங்கையில துப்பாக்கி இருந்துச்சா இல்லையா? இதை நீங்க கேட்கணும். ஆனா இருந்துச்சு துப்பாக்கி. அப்ப எப்படி கழுத்தை அறுத்தான்? துப்பாக்கி இருந்துச்சு, துப்பாக்கியில போட்டா இல்ல. இதுதான் சத்தியம். இது எப்படி எனக்கு தெரியுங்க கூடாது. இந்த தந்தத்துக்கு போட்டால இதுக்கு 1/2 கிலோமீட்டருக்கு பக்கத்துல இல்ல. அவன் ஏன் தம்பி, அவன் அங்கிருந்து ராத்திரி அடிச்சா 2 பேரும் ஒரு கல்தத்து போட்டாங்கன்னு. என்னடா பண்ணிட்டு இருந்திய? என்னென்ன வந்து துப்பாக்கி இருக்கு, இந்த பெட்டி இருக்கு, அதுக்கு ஒண்ணுமே நீங்க போட்டால என்ன சும்மா நின்றுட்டு இருக்கான். இதுதான் சத்தியம். இதை நாங்க பேசினே மட்டுமா தேவையில்லாத பதட்டத்தை உருவாக்குறா, தேவையில்லாத குழப்பத்தை உருவாக்குறா. டேய், குழப்பத்தை நீங்க உருவாக்குறீங்களா நாங்க உருவாக்குறோம்? இந்திய நாட்டின் வருமானத்தில நிதிநிலையில சரிவாதி நாட்டின் பாதுகாப்புக்கு தான் ஒதுக்குறாங்க. அதுல சரிவாதியை இவன் ஒதுக்கிறான். அதனால எந்த துப்பாக்கியும் தோட்டா இருக்கிறது இல்லை. இங்க பிரச்சனை தான். இந்த கடற்படைக்க வேலை என்னப்போ? வேலை என்ன? இதை நம்ம நுட்பமா விளங்கி கொள்ளணும். தைவான் ஒரு நாடு, சின்ன நாடு. அந்த தைவான் நாட்டு தைவான் நாட்டு ராணுவம் இதே மாதிரி மீன் பிடிக்க போன பிலிப்பைன்ஸ் மீனவனை சுற்றுது. ஒரு மீனவனை சுற்றுது. தம்பி பிரிட்ஜ மாதிரி ஒருத்தரை சுற்றுது. அவர் செத்துறாரு. ஆனா ஒரு மீனவனை சொட்டதுக்கு இந்த பிலிப்பைன்ஸ் நாடு மொத்த ராணுவத்தையும் கொண்டு கடல்ல குதிச்சிருக்கு, போர் கொடுத்துருக்கு. யார்? தைவான் நாட்டோட. இப்ப என்ன, அந்த நாடு பதறிது, பெரிய பதட்டாயிருக்கு. உடனே அந்த நாட்டு அதிபரே நேர இங்கே பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு வந்து அந்த சுடப்பட்டு இறந்த அந்த மீனவ மனைவி, அந்த மீனவ தாயின் வந்து வீட்டுல வந்து காலில் விழுந்த அந்த நாட்டு அதிபர் அழுது மன்னிப்பு கேட்கிறார். தெரியாம நடந்துச்சு, இது மன்னிச்சுக்கிறீங்க, இனிமேல் நடக்காது. அதுக்கப்புறம் தான் பிலிப்பைன்ஸ் பழைய பெண்ணு கிடைச்சு. இது நான் கற்பனையில சொல்லல, நடந்த உண்மையை சொல்றேன். இங்க 840 மீனவன் கொல்லப்பட்டிருக்கான். ஒரு கண்டனம், ஒரு நடவடிக்கை. இது தமிழ் மக்கள் நன்கு புரிஞ்சுக்கணும். குறிப்பா என் தம்பி தம்பிகள் தெளிவா புரிஞ்சுக்கணும். கேரளாவில் 2 மீனவன் இத்தாலி கடற்படை சுடுது. எதுக்கு சுடான்னு தெரிஞ்சுக்க. அந்த கப்பல் முழுக்க ஆயுதம் ஏற்றி வச்சிருக்கான். ஆயுதம் ஏற்றி வச்சுட்டு அந்த வழியை பயணம் செஞ்சு போயிட்டு இருக்கான். இந்த படகு போகுது, கேரள மீனவர் படகு. அவன் எச்சரிக்கிறான். உனக்கு மொழி புரியல, மொழி புரியாம இருக்க சொல்றது செய்தி காட்ட பக்கத்துல வராதேன்னு அவன் அந்த கடற்படை வீரன் அச்சப்பட்டுறான். ஏதோ பிரச்சனை இருக்கு, நம்ம ஆயுதம் வச்சிருக்கோம், ஏதோ ஒரு அடையாளம் தெரியாத படகு வருதுன்னு. அவனுக்கு மலையாளம் தெரியும், இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இவன் ஒரு மொழியில சொல்றான், அவன் மொழியில சொல்றான். இந்த குழப்பத்துல பயத்துல அடிச்சு சுட்ட ஒரு 2-3 மணி நேரம் கொடுக்காது. 2 ராணுவ வீரர்கள், 2 கடற்படை வீரனையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சிருச்சு கேரளா அரசு. 2 பேர்கிட்டையும் தண்டா 2 கோடி பெனால்டி, 2 கோடி தண்டனை வச்சு 2 கோடி ரூபாய் 2 மீனவன் குடும்பத்துக்கும் ஆளுக்கு 1 கோடி ரூபாய் கேரளா அரசு கொடுத்துருச்சு. பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சனை வெடிக்குது, பயங்கரமா பேசுறான். 2 பேரையும் சிறைப்படுத்திட்டான். ஒரு விசாரணை குழுவை போடான். அந்த விசாரணை குழு ஒரு அறிக்கை கொடுக்குது, இந்த 2 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கலாம்னு. எதுக்கு?
2 மீனவனை கொண்டது ஒரு நிகழ்வு. நீங்க எத்தனை கொலை நிகழ்ந்திருக்கு பாருங்க, ஏதாவது ஒண்ணு நடந்துட்டா பாருங்க. ஒண்ணு கிடையாது. ஏன்னா நாதியற்றவன் தமிழன். இதுல மட்டும் நினைக்கிறீங்களா நாதியற்றவன்? கேரளாவில் கோயில் திருவிழா, பட்டாசு வெடிக்கிறதுல விபத்து, 100 பேருக்கு மேல காயம், 10 பேர் இறந்து போயிட்டாங்க. தனி விமானத்துல வர்றாரு பிரதமர், வருத்தம் தெரிவிக்க. தனி விமானத்துல ஆந்திராவில் கோதாவரி நதியில புனித நீராட வரலாம், நெரிசல சிக்கி இறந்துறான். விபத்து, அது விபத்து. அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறார் 1/2 மணி நேரத்துல. இந்த சம்பவம் என்னை ரொம்ப பாதிக்குது, இந்த பேருக்கு நான் வருந்துறேன் பிரதமர். அங்க வாரணாசியில கோயில் திருவிழால விபத்து, இந்த பாலை இடிஞ்சு விழுதுன்னு ஒரு பொய்யா ஒரு செய்தியை பரப்பி விட்டாங்க. ஏற்பட்ட நெரிசல பரபரப்புல மக்கள் ஒருத்தர் சிக்கி இறந்து போறாங்க. 1/2 மணி நேரத்துல வருத்தம் தெரிவிக்கிறார் இந்திய நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி. 20 பேர் ஆந்திரா காட்டுக்குள்ள சுட்டு போட்டான். அனாதையா செத்து கிடந்தான் காட்டுக்குள்ள. ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு ஒரு மனித உயிருக்கு இல்லையாடா? ஒரு வார்த்தை இந்த நாட்டின் தலைவர்கள் ஒருவர் கண்டிக்க. இன்னைக்கு செத்து 4 நாளாச்சு. இத்தனை பேர் எல்லாத்தையும் விட்டு கட்டி கிடக்கிறான். ஒரு வார்த்தை இலங்கை ராணுவம் செய்தது கொடுஞ்செயல், இது கண்டிக்கத்தக்கது. இனிமேல் இது போன்ற நடவடிக்கை தொடருமானால் உங்களுக்கும் எங்களுக்கு இருக்கிற ராணுவ தொடர்பு, வர்த்தக தொடர்பு துண்டிக்கப்படும் என்று ஒரு வார்த்தை சொன்னார். நாங்களும் பைத்தியக்கார மக்கள் மாதிரி கத்துறோம். யாரு ஆதரவு பேசுறேங்க? அம்மா எல்லாம் சொல்லுது எனக்கு துப்பாக்கி கொடுக்க சொல்லி சொல்றேன்னு. நான் தான் சொன்னேன், பல தடவை சொன்னேன். அதிகாரத்தை உங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஒரு மக்கள் அதிகாரத்தை பற்றி பேசுறாரு. அந்த அதிகாரத்தை மக்களுக்கான அதிகாரத்தை தான் கேட்கிறோம். அதிகாரம் மிக வலிமையானதுங்கிறாரு அண்ணல் அம்பேத்கர். அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானதுன்னு உங்க பிள்ளையை கட்டி ஓடி வரோம். அனைத்து துன்பக்கூட்டுதலுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு. எத்தனை நாளுக்கு போராடிட்டே சாவது? மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது, அரசை கையில் எடுப்பதை விட மக்களுக்கு வழி இல்லை. அவருக்கு என்ன பண்றது? நாங்கள் தான் சொன்னோம், நெய்தல் படை அமைப்போம், நெய்தல் படை அமைப்போம். மீனவ பிள்ளைகளிலேயே அந்த படையில எல்லாரையும் மீனவ பிள்ளைகளே சேர்ப்போம். உடல் தகுதி கல்வி தகுதியை வைக்க மாட்டோம். நேற்று கூட தான் பேசுவேன், காலையில் கூட தான் தொலைக்காட்சியில பேசுவேன். நீ வந்து அப்படி தடுப்பாச்சு, நான் வந்து அவன் தொடரவே மாட்டான். அது அவனுக்கு தெரியும். அது என்ன பண்ணுவோம்? நாங்க படை அமைப்போம். எங்க பிள்ளைக்கு சிறப்பு பயிற்சியை கொடுத்து, நீ பெட்ரோல் கொண்டு வரையோ சோறு கொண்டு வரையோ, இந்த நிறைய கையெறி கொண்டு AK-47, 74 எல்லாம் எடுத்து வச்சுக்க. அவன் அச்சானே நீ ஆடுறா முடிஞ்சு போச்சு. அவன் 4 பேர் செத்து செலர்னா பஞ்சாயத்து இங்கே வரும், அப்புறம் பேசிக்கிறோம். இப்ப எவனுமே வரலையே, யாரும் பேச வரலையே. ஒரு சிறப்பு காவல் படையை மீனவர் பாதுகாப்புக்கு என்று அமைக்க முடியாதா? இந்த நாடு இவ்வளவு பெரிய நாடு உருவாக்க முடியாதா? செய்யல. நோக்கம் ஏன்னா சாவன் தமிழன் என்பதனால இதை சகித்து கொண்டு வேடிக்கை பார்த்து அவனுக்கு என்ன இந்த போராட்டத்தை எதுக்கு வரல? 22 நாள் போறான். நான் நெடுவாசல்ல நகர்த்தியாச்சு. 2 வருஷமா போறான்னா அணுகுலையில கடத்தியாச்சு. அதிகபட்சமா மீனவ மக்கள் மீன் பிடிக்க போவாங்க, வேலைக்கு போவாங்க, இருக்க முடியாது. பசி பட்டினா ரொம்ப நாள் போராட்டத்தை நீட்டிக்க மாட்டாங்க. கொஞ்ச நாள் போராடிட்டு அவங்களா அப்படியே நீர் கடிச்சு உணர்வு மழை கடிச்சு அப்படியே கடத்தி விட்டுருவாங்க. அப்ப இந்த நாடு, இந்த அதிகாரம், இந்த அரசுகள் மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்கிற அரசுகளாக இல்லை. மக்களின் உணர்வுகளுக்கு எதிரான துரோக அதிகாரங்களாக, துரோக அரசுகளாக இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ளணும். இதுல நம்ம வந்து கேட்பாங்க. யார் வந்து கேட்பா? இதே நிலத்துல கடற்தாமரை மாநாடு போட்டது பாரதிய ஜனதா. கடற்தாமரை மாநாடு இருக்கா போட்டது? கடற்தாமரை மாநாடு போட்டவர்கள் கச்சத்தீவு மீட்பு மாநாடு போடலையே. கச்சத்தீவு திருப்பி எடுக்க முடியாது. நீங்க சொல்றது கச்சத்தீவு திருப்பி எடுக்க முடியாது. கச்சத்தீவு திருப்பி எடுத்தேன் பிரிவினைவாதி. இப்ப நமக்கு அதிகாரம் வருது, தீர்மானம் போடுறோம், கச்சத்தீவை திருப்பி எடு. முடியாதுமா, என்னைய பிரிச்சு விடு, அவ்வளவுதானே. என்னை பிரிவினைவாதிமா வா உட்கார்ந்து பேசுவோம். யாரு பிரிவினைவாதி? ஒரு பொது வாக்கெடுப்பு எடுத்துவோம். ஒரு பொது வாக்கெடுப்பு. என் தாய் நிலத்தில் ஒரு பகுதி கச்சத்தீவு, அது என் இனத்தின் வரலாற்று பகவன் சிங்களத்தில் எடுத்துக் கொடுத்திருக்கிறது இந்த பெரும் தேசம். அதை திருப்பி எடுத்து என் தாய் நாட்டோடு இணை என்று நான் சொல்றேன். நான் பிரிவினைவாதி. கொடுத்ததான் சொல்கிற இவர்கள் தேசியவாதி. இதுல யாரு பிரிவினைவாதி, யார் தேசியவாதி? மக்கள்கிட்ட ஒரு வாக்கெடுப்பு நடத்துவோம், எது வருதுன்னு பார்ப்போம். அப்ப இது நோக்கம் இல்ல. தத்துவான் தமிழன் தேர்தல் நேரத்தில் ஓட்டுக்கு 1500 ரூபாய் வாங்கிட்டு போட்டு போயிடுவான் அப்படிங்கிற நிலப்புல, அந்த மிதப்புல தெரியுதான்.
தரமட்டமா போக்கடிச்சு தெருவில் நிக்க வச்சு வீழ்த்துனா இங்க தமிழர்களுக்கு உணர்வுக்கு உரிமைக்கு உயிருக்கு எதிராக நின்னா ஒரு ஓட்டு வாங்க முடியாதுங்கிற நிலையை உருவாக்கினாதான் கைகட்டி வருவான். அந்த நிலையை உருவாக்கணும். ஏன் நீ முல்லை பெரியாற்று அணை நீர் அந்த அணை இல்ல? ஏன் காவிரி மேலாண்மை வாரியில காங்கிரஸ் கட்சியின் கருத்து என்ன? நீ இருக்கிற பெருமக்கள் கற்றிருக்கிற பிள்ளைகள் நீங்க சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு என்ன? காவிரி மேலாண்மை வாரியத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு என்ன? மதிப்புமிக்க பிரதமர் அவர்களுடைய கருத்து என்ன? ஒரு வார்த்தை பேசல. ஏன் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும், உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஐயா சீதாராமையா மதிக்க வேண்டும் என்று சோனியா காந்தியோ ஐயா ராகுல் காந்தியோ சொன்னால் அங்க பாரதிய ஜனதா இருக்கிறது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று பிரதமர் சொன்னால் அங்க காங்கிரஸ் மறுபடியும் காங்கிரஸ் என்றோம். அப்ப என்ன தெரியுது? அற்ப தேர்தல் வெற்றிக்காக அரசியல் பதவிக்காக தமிழ் தேசிய மக்களின் உரிமையை பழி கொடுத்து அவர்கள் தயாராக இருக்கிறார். நாம் என்ன செய்யணும்? எங்கள் உரிமைக்காக அவர்களை பழியிட நாம் தயாரா இருக்கணும். அது தவிர சும்மா உட்காந்து போராடிட்டு நீங்க போராட்டி அன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை சொல்லிட்டு இருந்தேன். நெடுவாசல் போராட்டத்துல கட்டிச்சோரை கட்டி கருவாடை சுட்டுக்க, அடுத்து எங்க நம்ம போராட்டத்துக்கு விரட்டலாம்னு தெரியாதுன்னு காலையில போய் படுக்கிற விடியக்காரன் தம்பி பிரிச்சு வச்சுட்டா கொண்டுட்டாங்கன்னு வருது, கிளம்புறாங்கன்னு வர. இப்ப நாளைக்கு நீ தாமிரபரணிக்கு போகணும். இப்ப அங்கிருந்து எங்க விரட்டலாம்னு தெரியாது. இப்ப ஆந்திராவில் அழைச்சி வச்சிருக்கிற எல்லாரையும் மீட்க போராடணும். ஆந்திராவில் என்ன நடக்குது? செம்மரக்கட்டையை நம்ம வெட்டி கடத்துறோம். சொல்றதை எப்படி சொல்றான்? கடத்தல்காரர்கள் என்று நம்ம சொல்றான். இது நல்ல நுட்பமா நீங்க விளங்கிக்கணும். என் சொந்தங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம செம்மரக்கட்டையை வெட்ட போறதாவே வைப்போம். நம்மளை எப்படி கை செய்து கொண்டு வரான்? இந்த ஆட்டை மண்ணையா கொண்டு போகும்ல, ஒரு இதை போட்டு துணியை போட்டு அப்படி கொண்டு போய் நம்ம பிள்ளைகள மேலாடையெல்லாம் கலட்டிட்டு எடுத்துக்கொண்டே ஒரு இதை அடைக்கிறேன். அதை பார்க்கும்போது மனசு அவரை வலிக்குது. அதை விடுங்க. நம்ம செம்மரக்கட்டையை வெட்ட போறோம். சரி, வெட்ட கூட்டிட்டு போன ஏஜென்ட் முகவர் யாரு? அவங்க இருக்கான். சரி, வெட்டி கடத்துற முதலாளி யாரு? நான் வெறும் கூலி. எனக்கு ஒரு நாள் கூலி 500 ரூபா தான். நான் அங்க போனா சிறைப்படுவேன், சுட்டு கூட கொள்ளுவான். ஆனா தெரிஞ்சு வார காரணம் என்ன? பசி வழி இல்லை. வருவேன், என்னை வர வைக்கிது. சரி, என்னை கைது பண்ற. ஆனா என்னை அழைச்சிட்டு வந்த முதலாளி, வெட்டி கடத்துகிற முதலாளி ஓ முதலாளி தானே? அவனையா ஒருத்தர் கூட இங்கே செய்யல. இதுவரை செம்மரக்கட்டை கடத்துற முதலாளி ஆந்திர முதலாளி அந்த மாநிலத்தினாங்க. அவனை எவனையாவது அந்த மாநில அரசு கைது பண்ணிருக்கா? ஆனா வெறும் குழியா போற தமிழரை திருட்டு பட்டம் கட்டி கடத்தல்காரன் கைது பண்ணி சர்வதேச அரங்கில் இந்திய சமூகத்தில் ஒரு இழிவான அடையாளத்தை நமக்கு காட்டுது. அப்ப சேகரட்டி என்ன பண்ணாரு? உப்பு சத்தியாகிரகம் பண்ணிட்டு இருந்தாரா? இந்த ராமோன் ராவுங்கிற தேசப்பிதா என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க? அவர்களோட வேலை என்ன? இந்த தீனதையான ஒருத்தர் கோயில் சிறைப்படாங்கிறத விட்டுட்டான். ஆனா அவனை பத்திரிகையில் எழுதும்போது தொழிலதிபர் தீனதையான். ஆனா எங்க வீரப்பன் கடத்தல்காரன், மாயாவி. அப்ப தமிழன் கடத்தல்காரன், தீவிரவாதி, மாயாவி. தீனதையா தொழிலதிபர், சேகரெட்டி தொழில் அதிபர். எப்படி இருக்கு? எங்க மண்ண ஆத்து மண்ணப்புறம் அள்ளிக்கிட்ட அயோக்கிய பேடா சேகரெட்டி. அவனை சொல்லலே நீ. ஆனா இந்த அப்பா அவங்க வெட்ட வரவனு கடத்தல்காரன். இதுக்கு இந்த அரசு 3000 பேருக்கு மேல ஆந்திர சிறையில் இருக்கான். இந்த தமிழ்நாடு அரசு ஏதாவது வேலை செஞ்சிருக்கா? சேலம் விழுப்புரம் மாவட்டத்தில் தான் போயிருக்கான். 181 பேர். இப்ப 135 பேர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கான், போயிருக்கான். ஏன் போறேன்? இந்த அரசு ஏதாவது கேள்வி கேட்டுருக்கா? பசி, இந்த பசியை போக்க ஏதாவது வேலை கிட்ட இருக்கா? இந்த வறுமையை போக்கி நிரந்தரமா நிம்மதியா வாழ வைக்கிறதுக்காக வழிவிட்டா? எதை பற்றியுமே கவலைப்படாத அரசு. சரி, இத்தனை நாள் இங்க போராட்டம் நடக்குது, யாராவது பேசுறாங்களா? ஒரு அறிக்கை விட்டு 5 லட்ச ரூபா விட்டு அவன் பொறுப்பு முடிஞ்சிச்சா? இதை புரிந்து கொண்டு என்னுடைய தம்பி தம்பிகள் இனிமேலாவது எதிர்கால தலைமுறை பிள்ளைகள் நிம்மதியான வாழ்க்கைக்காக அரசியல் செய்ய வேண்டும். சும்மா நீங்க தேர்தல் வாக்களிக்கிற ஒரு சந்தை நினைச்சுக்கிட்டு பால்கோழியை கோஷம் போட்டுக்கிட்டு 5 கும்பத்துக்கு அரிசி பருப்புக்கும் வேட்டைக்கும் கையேந்தி நிற்கிற மானங்கட்ட நிலையில் இருந்து இந்த தமிழ் மக்கள் மீளணும், எழணும், வாழணும். அதுதான் புரட்சிகரமான மாற்று அரசியல், தூய அரசியல். நமக்கு இருந்த அதிகாரம் என்ன தொடுவானாவே? தொடுவானா? 5 லட்சம் பேருக்கு இங்க படிக்கிறேன், 5 லட்சம் பேர் வேலை பார்க்கிறேன், 5 லட்சம் பேர். ஒரு மீன் சுட்டா 500 பேர் உள்ள செயல் இருக்காங்க. தூக்கி சிரட்டின் குச்சி வச்சிருந்தாங்க, கல்லா கடத்திருந்தாங்க, கராயம் வச்சிருந்தாங்க, விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. தூக்கி வச்சா அடிச்சு பிச்சு உள்ளதான் விட்டுருவோம். இங்க நம்ம உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கொழும்பு அவன் உட்கார்ந்துருக்கான்.
என் பிள்ளைகளை விடுதலை செய்ய சொல்லிட்டு அப்படி ஒரு ஆட்டம் காட்டுறதுக்கு ஆள்னால அவன் நம்மளை அடிச்சு வரட்டி இப்ப அதுல நாங்க சுடலைங்கிறான். அப்ப தோட்டம் அல்லாவது சுற்றுங்களை கொண்டு போயிச்சா எப்படி புரியுது? இந்திய கடற்படையை சுட்டுச்சா இல்ல சீனம் சுட்டுட்டானா? யாருன்னு கண்டுபிடிச்சா சொல்லுங்கடா. எதுக்கு வழி? இதையெல்லாம் புரிந்து கொண்டு இனி வரும் காலங்கள்ல தெளிவான புரிதலோடு நம்ம வேலை செய்யணும். ஐயா சொன்ன மாதிரி ஒரு தரையும் கூடுறோம், ஒரு சாவுக்கு கூடுறோம், அப்புறம் மறுபடியும் போயிடுறோம். அப்புறம் நம்ம ஒண்ணு விடுறதுக்கு யாராவது ஒருத்தர் உயிர் கொடுக்க வேண்டியது இருக்கு. அப்புறம் ஒண்ணு ஊடி அழுதுட்டு அப்புறம் மறுபடியும் போயிட்டு முதல்ல இந்த நிலையை மாற்றணும். இல்லைன்னா தொடர்ச்சியா காலங்காலமா இனி வரும் தமிழ் பிள்ளைகளும் இதே நிலையை நம்ம கையெழுத்து விட்டு போறோமா, இந்த துன்ப துயரத்தை அவர்களுக்கும் பரிசாக கொடுத்து விட்டு போறோமாங்கிறத சிந்திச்சு முடிவெடுக்கணும். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். இதே ஒரு உத்தரப்பிரதேச மாநிலத்துல அல்லது பீகார்ல ஒரு பஞ்சாப்ல அது வேற ஒரு மாநிலத்துல ஒரு மீனவனுக்கு நடந்துச்சு அப்படின்னா அப்படி கண்டுக்காம இருக்க முடியுமா? ஒரு விவசாயி வட மாநிலத்துல இறந்துட்டார். ஒரு விவசாயி. இந்த நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா பிரதமர் மோடி சொல்றாரு, நாட்டின் பெரும் துயரம், நாட்டின் பெரும் துயரம் இந்த ஒரு சாவு. 200 விவசாயி செத்துருக்காங்க நம்ம இடத்துல. ஒரு வார்த்தை பதிவுதல்ல. உங்க துயரத்துல நானும் பங்கேற்கிறேன்னு கூட சொல்லல. இந்த மகனை இழந்துட்டு அழுது கிடக்கிற இந்த தாய், இந்த தந்தை, அவருக்கு உயர்ந்த பதவியில் இருக்கிற வெளியுறவுத்துறை அமைச்சர், அது பிரதமர் அலுவலக அறிக்கை ஒன்று. அந்த மகனை இழந்துட்டு, அன்பு மகனை இழந்துட்டு தவிக்கிற அந்த தாயின் கண்ணீரை துணைக்க என் விரல்களை நீள்கிறது. அவர்கள் துயரத்தில் நானும் பங்கேற்கிறேன். ஒரு வார்த்தை, இந்த செயல் கொடுமையானது, இலங்கை அரசு இது போன்ற போக்கை கைவிட வேண்டும் என்று ஒரு கண்டன வார்த்தை வராது. ஒரே வழிதான் இருக்கு. நீங்க எல்லாரையும் ஒழிக்கணும், இல்லைன்னா நாம ஒழிச்சு கொண்டு வழி கிடையாது. ஏன் காலங்காலமா உட்கார்ந்து அழுதுட்டு போராட்டு, நேற்று கோயம்புத்தூர், இன்னைக்கு இங்க, நாளைக்கு தாமிரபரணி, நாளை மறுநாள் எங்கேயும். எந்த வேலையை யாரும் தம்பி கலைஞர்கிட்ட கேட்ட என்ன பண்ண, 2 நாள் இங்கே தானே இருக்கேன். அவர் வேலை விட்டு இங்க, இன்னொருத்தர் ரத்தர் வேலை முருக அவர் இங்க, நாளைக்கு எங்கேயும். நாளைக்கு போராடிட்டே சாகிறது அந்த இனம் பிறந்திருக்கு. எங்கள் தலைவர் தான் சொல்வாரு, மற்ற இனங்களுக்கு வாழ்க்கையில எப்போதாவது போராட்டம் வரும், தமிழர்களுக்கு வாழ்க்கையே போராட்டமாக மாறி நிற்கிறது. வாழ்வதற்கே போராடி ஆக வேண்டும் என்ற நிலைமை இருக்கு. போராடினால்தான் வாழ முடியும். அதுதான் எங்கள் அண்ணன் புதுவை ரத்னதுரை, ஓடாத மானும் போராடாத இனமும் வாழ்ந்ததாக வரலாற்று செய்திகளை என்கிறார். இப்ப நம்ம போராடினா தான் வாழ முடியுங்கிற நிலைக்கும் இருக்கோம். 22 நாள் போராடி இந்த நெடுவாசல்ல அந்த மக்களின் போராட்ட கோரிக்கை ஏற்று அந்த கைவ கார்பன் இருக்கிற திட்டத்தை கைவிடுறோம் கூட அந்த அரசு அறிவிக்கணும். கைவிடுறோம், மக்களின் உணர்வுக்கு நாங்க மதிப்பளிக்கிறோம், அதை பத்தி யோசிக்கிறோம் அப்படி கூட சொல்லல. நீங்க எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளாட, நீங்க எல்லாம் போராடினா நாங்க மதிப்போமா? இதுதான். அதை புரிந்து கொண்டு தொடர்ச்சியாக அழுது கொண்டே இருக்காங்க. ஈழத்துல ஆணிவேர்னு ஒரு படம் எடுக்கிறான் ஒரு தம்பி. அந்த மக்களினுடைய துயரத்தை பதிவு செய்த படம். ஒரு குழந்தை செத்து கிடக்கு. ஒரு அம்மாவை கூட்டி வந்துட்டான். அந்த அம்மா நடிகை இல்லை, ஒரு அம்மா, நம்ம அம்மா மாதிரி. அம்மா அங்க உட்காந்து இந்த பிள்ளை செத்து போச்சு அழுதமாங்க. அந்த அம்மா அழுது கதறி அழுது. அம்மா அழுதுகிட்டே இருக்கு, எடுத்துட்டு கண்ணீர். ஆனா அவ்வளவு வெடிச்சு நெஞ்சில் அடிச்சு அப்படி கதறி அழுகிற ஒரு தாயை பார்க்க முடியாது. மூக்கு செல்லி விழுது, எல்லாம் விழுது, அப்படி கதறது, வாயிலா அது பண்ணுது. ஆனா கண்ணீர் எனக்கு துணிச்சுட்டு, அம்மா ஏமா நீங்க இவ்வளவு அழுகுறீங்க, கண்ணீரே வரல. ரொம்ப அழுது தம்பா, கண்ணீர் வற்றி போச்சு இருந்துச்சு. அந்த நிலைமைக்கு நம்ம என்ன வந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள் இந்த தாய்மார்களும் அழுது கண்ணீர் வற்றி போவதற்கு முன்பு நாம் விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்கள் அன்பு பிள்ளைகள் எங்களுடைய கோரிக்கை. இப்பவாவது நாங்க ஒரு 4 பேர் இருக்கோம் கத்துறதுக்கு. நாங்களும் செத்து போயிட்டா நானே சுட்டிருக்கீங்க. அதுக்குள்ள ஏதாவது விழித்துக் கொண்டு இன்னைக்காவது ஒரு தமிழன் அடிச்சானா ஓடி வர்றதுக்கு 2 பேர் இருக்கோம். நாங்க பயப்படவா செய்யலாம், 2 பேர் சேர்ந்து கத்தவா செய்யலாங்க. இது நீ வருங்காலங்கள்ல அதுவும் இல்லை. அதுக்குள்ள உருப்படியா விழித்துக் கொண்டு என் அன்பிற்குரிய சொந்தங்கள், அருமை பெற்றோர்கள், என் தம்பி தங்கிகள், இந்த இனம் பாதுகாப்பாக வாழ்வதற்கான ஒரு அதிகாரத்தை, ஒரு அரசை நிறுவுவதற்கு நாம் எல்லாம்
அநியமாக வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். தம்பி பிரிச்சோவை இழந்துட்டு ஆறா துயரத்தில் அழுது கொண்டிருக்கிற அந்த தாய் தந்தையினுடைய துயரத்தில் நானும் பங்கேற்கிறேன். இது போன்ற துயரங்கள் என் இன மக்களுக்கு தொடர வேண்டாம் என்று நான் இந்த அரசுகளை எச்சரிக்கிறேன். ஒரு காலத்தில் ஒன்றை நான் உறுதியாக சொல்வேன், என் அன்புக்கு தந்திருக்கேன். நம்மை பாதுகாக்கிற ஒரு வலிமை மிக்க நெய்தல் படை நம்மால் உருவாக்கப்படும். அதில் நம் மீனவ பிள்ளைகளே அந்த படைகளை நிறைத்து நம் மக்களை பாதுகாக்கிற காலம் விரைவில் உருவாகும். இன்னைக்கு நாம் சிந்துகிற கண்ணீருக்கு சிங்களர்கள் பதில் சொல்ல வேண்டிய காலம் விரைவில் உருவாகும். 1.25 கோடி சிங்களன், இந்த நிலத்தில் மட்டும் 8 கோடி தமிழர்கள். நாம் மானமும் வீரமும் உயிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள். கர்நாடகாவில் 1.25 கோடி, இந்திய நிலப்பரப்பு முழுமைக்கும் 10 கோடி மக்கள் பரவி வாழ்கிறோம். உலகமெங்கும் 3 கோடி மக்கள், 13 கோடி மக்கள் தமிழ் தேசிய மக்கள். வெறும் 1.25 கோடி சிங்களன் நம்மை வீழ்த்திவிட்டு சுட்டுவிட்டு வென்று விட்டோம் என்று பெருமிதத்தோடும் திமிரோடும் சிரித்துக் கொண்டிருப்பதை எப்படி நாம் ரசித்துக் கொண்டு சகித்துக் கொண்டு இருப்பது என்பதை இந்த அன்புக்குரிய மக்களின் அருமை சொந்தங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வருகிற 13ஆம் தேதி இலங்கை தூதரகத்தை நாம் தமிழர் கட்சி முற்றுகையிடுகிற போராட்டத்தை அறிவித்திருக்கிறது. அதை பேரெழுச்சியோடு உங்கள் பிள்ளைகள் நாங்கள் செய்கிறோம். பங்கேற்கிறவர்கள் பங்கேறுங்கள், இல்லாதவர்கள் இங்கிருந்தே உங்கள் பிள்ளைகளை வாழ்த்துங்கள். போராட்டம் வெற்றியடைய உங்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி.